பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அந்நாள் உபவாச ஜெபத்தின் 17வது நாள். இந்த நாளில் அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டிய வசனமாக எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனத்துல, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாங்க, எத்தனை பேர் உங்களை பார்த்து விசாரிப்பட்டவள் தள்ளுண்டவள் என்று நிந்தித்திருப்பாங்க. குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கிற காரியமா இருக்கட்டும், இல்ல பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், குடும்ப பொருளாதார காரியத்திலயா இருக்கட்டும், உங்களை பார்த்து அநேகர் நிந்தித்திருக்கலாம், தூசித்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், நான் உன் காயங்களை ஆற்றுவேன். அதனால நமக்கு உண்டான நிந்தனைகளுக்காக, தூஷணங்களுக்காக, பரியாசங்களுக்காக நம்ம சந்தோஷம் தான் படணும். ஏன்னா கர்த்தர் நமக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிறாரே, கர்த்தர் நம்ம காயங்களை ஆற்றுகிறாரே. எசேக்கியேல் 36:11 உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்க இருந்த நிலைமைகளில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பாக்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமாங்க, கர்த்தர் உங்களுக்கு முந்தின சீரை பார்க்கல ஒரு நற்சீர் செய்ய போகிறார். என்ன? ஆமா, உங்க மனுஷர்களையும் உங்க மிருக ஜீவன்களையும் பழுகி பெருகும்படி வர்த்திக்க பண்ண போகிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தைங்க. மிருக ஜீவன்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவருடைய ஆணி பாய்ந்த கரத்தால படைத்த என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். என் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பு தகப்பனே, விசாரிப்பற்ற சியோன் தள்ளுண்டவள் என்று சொல்லி அநேகர் நிந்தித்திருக்கிறாங்க, அநேகர் காயப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா நீங்க அந்த காயங்களை ஆற்றுங்க. நீங்க அந்த குடும்பத்திற்கு ஆரோக்கியம் வர பண்ணுங்க. கண்ணீரோடு இருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற ஆமீன் ஒவ்வொருவருக்கும் நீங்க ஆரோக்கியம் வர பண்ணுங்க. மிருக ஜீவன்களை பாழுகி பெருகும்படி வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர் உடைய ஆணி பாய்ந்த கரத்தால் படைத்த ஒவ்வொருவரையும் வர்த்திக்க பண்ணுங்க. கற்பத்தின் கனி ஆசீர்வாதம் உண்டாகட்டும். குடும்பத்துல பொருளாதாரம் வர்த்திக்க பண்ணப்படுகிற ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.